வந்து கீழே வந்து அவங்களுக்கு லீக்கேஜே சுத்தமாக கிடையாது. மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுன்ற பிரச்சனை. பட் நாங்கள் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா டெரஸில் நிறைய கிராக்ஸ் இருந்தது. ஹலோ ஆல், வெல்கம் டு கவின் அசோசியேட்ஸ். இந்த சீரியஸில் என்ன இவன் சீரியஸ்ன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை தான் இந்த சீரியஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குங்க, மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுன்ற பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்? இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா PU இன்ஜெக்ஷன் மெத்தடு. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா உங்கள் பில்டிங்க்கு இந்த மெத்தட் கூட வந்து சூட்டபிளாக இருக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூல் பில்டிங்கில் வந்து ரிப்பேர் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன வந்து ப்ராப்ளம்னா, மழை பெஞ்சிச்சுன்னா வந்து மேலே டெரஸ்லேருந்து கீழே வந்து தண்ணி வந்து லீக் ஆகுன்றதான் வந்து இங்கே வந்து மெயின் ப்ராப்ளமே. இப்போ ஒரு ரிப்பேர் டீம் வந்து இந்த ரிப்பேர்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரிப்பேர் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறாங்கன்ற ப்ரொசீஜர் வந்து அவங்கள்ட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இது வந்து சாத்தியமாச்சு, எப்படி இந்த வாட்டர் சீப்பேஜ்லாம் எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றத வந்து அவங்கள்ட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவங்க டீம்கிட்டே. வணக்கம் சார். எங்களை எதுக்காக கூப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது அடிக்கடிக்கு நிறைய தண்ணி லீக் ஆகுது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்ட்லேயும் மற்ற இடத்துலலாம் தண்ணி வரதுனால ஆக்சுவலி இதை நிறைய முறை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சிவில் டீமெல்லாம் வச்சு ரிப்பேரிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்னுடைய நேம் வந்து சரவணன். எங்களுடைய கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா RUFI கேர் இன்ஜினியரிங். RUFI கேர் சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணாவே வந்து ஆன்லைனில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, சென்னை டு வெள்ளூர் வரைக்கும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆல் ஓவர் இந்தியாவும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ஒரு 5-6 ஆஃபீஸ் இருக்குங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 15 days பிஃபோர் வந்து இங்கெல்லாம் பார்த்தோம். பட் நாங்கள் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா டெரஸில் நிறைய கிராக்ஸ் இருந்தது. மேலே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணோன்னாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரூஃபாக இருந்த இந்த ரூஃபை வந்து நாங்கள் ஒரு டம்மி பாத்தி போட்டு, நம்ம காங்கிரீட்டுக்கெல்லாம் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி டம்மி பாத்தி போட்டு இதில் வந்து தண்ணியை வந்து ஸ்டாக்னேட் பண்ணுறோம். இதில் தண்ணி ஸ்டாக்னேட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, மழை பெய்யும்போது லீக் ஆகிறத விட அதிகமான பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு லீக் வரும். பட் அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாலிமோரித்தேன்னு சொல்லிட்டு PU இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கீழே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெரஸில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாததுக்கு பிஃபோர் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டம்மி பாத்தியெல்லாம் போட்டுடணும். டம்மி பாத்தி போட்டு முடிச்சுட்டு இந்த தண்ணி வந்து ஒரு 24 hours இல்லை 48 hours ஸ்டாக்னேட் பண்ணுமா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லீக் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி நாசில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எலக்ட்ரிக் மிஷினால் ப்ரெஷர் மிஷினால் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் கிராக்ஸு, ட்ராவல்ஸு, இந்த போரஸு, ஹனிகாம்ஸு, இந்த மாதிரி இஷ்யூஸு, காங்கிரீட் போடும்போது சரியாக வைப்ரேஷன்லாம் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ, இந்த கெமிக்கல்ஸ் வந்து இந்த தண்ணியை ஒழுகும்போது இந்த இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ப்ரெஷரில் அந்த கெமிக்கலோட இந்த தண்ணி ரியாக்ட் ஆகும்போது ஃபோமாக கன்வெர்ட் ஆகிரும். அது ஃபோமாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா, அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற போரோசிட்டிஸு, அந்த கிராக்ஸு, ஹனிகோம்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு கிராக் எல்லாம் சீல் ஆயிரும். பட் அது எப்படி நாங்கள் பண்ணுறோம், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே 1 by 1 காட்டுறோம். வாங்க நம்ம போகலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா. மேலே நேற்று ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து லீக் ஆகிட்டு இருந்திருக்கு பாருங்கள். நேற்று வரைக்கும் வந்து லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருக்காது. இப்போ அது என்ன பண்ணுறோம்னாக்கா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm பிட்டு வச்சு ட்ரில் பண்ணி இந்த ஸ்பெக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் தான் அந்த கெமிக்கலை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கர்னு சொல்லுவோம், இல்லை நாசல்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 10 mm வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில் பண்ண இடத்துல வந்து இதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் பாருங்கள். நீங்கள் இப்படி பண்ணுறோம், டைப் பண்ணுறேன். அதை இன்சர்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிக்க வேண்டியதுதான்.
ஓகே, அடுத்து வந்து நம்ம கெமிக்கல் இதை வந்து பார்த்தீங்கன்னா பியூன்னு சொல்லுவோம். இது வந்து பேஸு, இது அதனுடைய ஹார்ட்னரு. இது 5:1 ரேஷியோ ஆக்சுவலி இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பியூ மிஷினு. இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கெமிக்கலை போட்டு ஹார்ட்னர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எங்கே நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ ராடு அதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணோம். இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா தண்ணியோட இந்த கெமிக்கல் வந்து மிக்ஸ் ஆகும்போது அது கூட வந்து தண்ணியும் கெமிக்கலும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு ஃபோமாக கன்வெர்ட் ஆகி ரியாக்ட் ஆகி அங்கே இருக்கிற போரசிட்டி, சின்ன சின்ன பின்ஹோல்ஸு, ஹனிகோம்ஸு, கிராக்ஸு, இந்த இடம் எல்லாமே எடுத்து ட்ராவல் ஆகி ஃபோமாக அப்படியே கன்வெர்ட் ஆகி சீல் ஆகிட்டு வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு தண்ணி ஸ்டாப் ஆயிடும். பட் நம்ம டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் தண்ணி நிப்பாட்டி வச்சுருப்போம். அடுத்த நாள் ஏதாவது ஒரு சில இடம் வந்தால் பண்ணுவோம். அப்படி இல்லைனாக்கா செக் பண்ணிவிட்டு தண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோம். அதை எப்படி பண்ணுறோன்னு சொல்லி இப்போ பாருங்கள். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாட்டர் சீப்பேஜ் வந்து இல்லை. இப்போ இந்த கிளைம் சைடில் வந்து இப்போ இது பண்ணனால அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரிலீஃபாக இருக்காங்கன்றதை வந்து அவங்கள்ட்டே வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த தண்ணி நிற்க வச்சு இப்போ இந்த ட்ரில் போட்டு இப்போ இந்த இது போட்டு பண்ணியிருக்காங்க கெமிக்கல் கோட்டிங். பண்ணும்போது இப்போ மறுபடியும் மேலே தண்ணி இருக்குது. பட் இருக்கும்போதே இது பண்ணதுனால இப்போ தண்ணி கீழே வரல. இப்போ நாங்கள் பண்ண சைட்டில் நாங்கள் ஏற்கனவே வந்து மழை பெஞ்சப்போ மார்க் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதே பாயிண்டில் தான் மறுபடியும் தண்ணி வந்திருக்கு. இப்போ இது பண்ணதுக்கப்புறம் தண்ணி வரல. இப்போ நல்லா ஒரு ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ கிளைண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்காண்ணா? இப்போ நீட்டாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஒர்க் எப்படி இருக்குது? ஒர்க்கு இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க சார்? இவங்க வந்தாங்க, வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்னென்ன ஏரியாவில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி காமிச்சோம். கூப்பிட்டு அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொட்டேஷன் கொடுத்தாங்க. நாங்கள் இன்ஜினியர்கிட்ட அனுப்பிச்சுட்டோம். ஓனரும் எங்கள் இன்ஜினியரும் பேசுனாங்க. கொட்டேஷன் ஓகே அப்படிங்கும்போது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. வந்து பார்த்துட்டு இப்போ லீவுங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவாக பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒதுக்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ஏரியாவாக பண்ணிட்டு வராங்க. இப்போ இது பாத்தி கட்டி தண்ணி நிற்க வச்சு இப்போ இதை பண்ணிட்டோம். பண்ணும்போது நின்றுச்சு, அரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 ஏரியா பண்ணியிருக்கோம். இன்னும் 2 ஏரியாவுக்கும் பாத்தி கட்டிக்கிட்டு இருக்கோம். அது தண்ணி நிற்க அந்த ஏரியாவில் அதிகம் லீக்கேஜ் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அதையும் பார்த்துடலாம். திருப்பி இவங்க போயிட்டு திருப்பி வர்றதுக்கு முடியாதுங்கிறதுக்காக அதுவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்கூல் ஓனர் ரொம்ப ரிலீஃபாக இப்போ ஃபீல் பண்ணுறாரா எப்படி? இல்லை, அவருக்கு ஒர்க்கு நல்லாயிருக்கு. நாங்கள் முன்னே ஏற்கனவே பண்ண ஒர்க்கு வந்து சரியில்லை. இதே மாதிரி பாத்தி கட்டி நிற்க வச்சு தான் பார்த்து அது பண்ணணும். பண்ணியும் அது வந்து ஒரு மாதிரி இலகினதுனால அந்த தண்ணி மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவங்க வந்து சீலிங்கில் ட்ரில் பண்ணி பண்ணுறதுனால தண்ணி கீழே இறங்கலை. அதை நாங்களே கண்ணோட பார்த்தோம். அவருமே நேற்று வந்து பார்த்தாரு. அதனால் அவருக்கு நல்லா ஒர்த்து பிடிச்சி போச்சு. நீட்டாக பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராக்ஸ் வந்து இருந்திருக்கு இந்த டெரஸ் ஃப்ளோரில். ஆனால் இவ்வளவும் வந்து இப்போ வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தண்ணி வந்து இப்போ வந்து ஸ்டாக்னெட்டாக நிற்கிது. இங்கே மேலே வந்து பாதி கட்டி வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ தண்ணி இப்போ வந்து கீழே வந்து அவங்களுக்கு லீக்கேஜே சுத்தமாக கிடையாது. இந்த ஒர்க் பண்ணதுக்கப்புறம், இந்த ரிப்பேர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிராக்ஸ் வந்து முன்னாடி இருந்திருக்கு. அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக் இது. இந்த ரிப்பேர் ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். இந்த ரிப்பேர் ஒர்க் பண்ண அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.